சத்திய யுகத்தில் உலகம் அதர்மத்திலும் அநீதியிலும் மூழ்கியிருந்த போது விஷ்ணு பகவான் தனது முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை எடுத்தார். மச்சம் என்றால் சமஸ்கிருதத்தில் மீன் என்று பொருள். இந்த அவதாரத்தில் விஷ்ணு ஒரு பெரிய மீன் உருவத்தை எடுத்து மனு என்ற நீதியுள்ள அரசரையும் சப்தரிஷிகள் எனப்படும் 7 முனிவர்களையும் அனைத்து விதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் விதைகளையும் ஒரு பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார். மச்ச அவதாரத்தின் கதை பல்வேறு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேறுபடுகிறது. சில கதைகளின்படி ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான். விஷ்ணு மச்ச உருவம் எடுத்து கடலுக்குள் சென்று ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டெடுத்தார். மனுவின் கதையில் அவர் ஒரு நதியில் கைகளை அலசிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் அவரது கையில் வந்தது. அந்த மீன் தன்னை காப்பாற்றும்படி மனுவிடம் மன்றாடியது. மனு அந்த மீனை ஒரு பானையில் வைத்தார். ஆனால் அது விரைவில் பானையை விட பெரியதாக வளர்ந்தது. மனு அந்த மீனை அடுத்தடுத்து பெரிய பாத்திரங்களிலும் குளத்திலும் கடைசியில் கடலிலும் விட்டார். ஒவ்வொரு முறையும் அந்த மீன் மிக பெரியதாக வளர்ந்தது. இறுதியில் அந்த மீன் விஷ்ணு பகவான் என்பதை மனு உணர்ந்தார். விஷ்ணு அவரிடம் 7 நாட்களில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போவதாகவும் அதிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய படகை கட்டும்படியும் கூறினார். மேலும் அனைத்து தாவரங்கள், விதைகள் மற்றும் ஒவ்வொரு வகை விலங்குகளில் இருந்தும் ஒன்றை படகில் ஏற்றிக்கொள்ளும்படியும் அறிவுறுத்தினார். வெள்ளம் வந்தபோது விஷ்ணு ஒரு பெரிய மீன் உருவத்தில் வந்து தனது கொம்பை படகுடன் கட்டிக்கொள்ளும்படி மனுவுக்கு கூறினார். வெள்ளம் வடிந்ததும் மனுவும் மற்றவர்களும் இமயமலையில் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டனர். மனுவே இந்த யுகத்தின் முதல் மனிதராகவும் அனைத்து மனித இனத்தின் முன்னோடியாகவும் கருதப்படுகிறார். மச்ச அவதாரம் விஷ்ணுவின் 10 முக்கிய அவதாரங்களில் முதன்மையானது. இது இறைவன் எப்போது அதர்மம் தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்பதையும் தனது பக்தர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார் என்பதையும் உணர்த்துகிறது. மேலும் இந்த அவதாரம் அழிவின் விளிம்பில் இருந்த உலகையும் உயிரினங்களையும் பாதுகாத்து புதிய யுகத்தை தோற்றுவிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. வேதங்கள் மற்றும் ஞானத்தை பாதுகாத்ததன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்டும் அறிவும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுவதையும் இது குறிக்கிறது.